Hi, hello everyone. Welcome to my channel Uvin Logic Hub. இந்த வீடியோவில் figurative languages that is the poetic devices பற்றி explain பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம். figurative languagesனாலே poetic deviceன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு போயம்க்கு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு அதை நல்லா அழகாக இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது. figurative languages அப்படின்னா யூசஸ் கம்பேரிசன் ஒரு இதை இன்னொரு இதை ஒப்பிட்டு பேசுகிறது. நெக்ஸ்ட் எக்ஸாக்ரேஷன்னா ஒரு விஷயத்த மெருகேற்றி சொல்கிறது. ஒரு சென்டென்ஸில் ஒரு சின்ன விஷயத்த கூட மெருகேற்றி அழகாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது. அப்படியே ஹைப் கொடுத்து பேசும்போது அந்த போயம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் நமக்கு கனெக்ட் ஆகும். ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்த ஒப்பிட்டும் நம்ம ரிலேட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோவில் ஒரு சில டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் figurative languages: simile, metaphor, personification, hyperbole, alliteration, onomatopoeia, paradox, rhyming scheme and rhyming verse, oxymoron, epithet, idiom, anaphora, assonance, synecdoche. Types of figurative languages. There is a poetic devices organized into three categories: comparison, humanizing, and rhetorical or sound devices. வீடியோவில் கம்பேரிசன் மட்டும் பற்றி பார்க்க போகிறோம் with more examples and worksheets. Types of comparison devices, that is linking two ideas. என்னென்னு பார்த்தீங்கன்னா simile, metaphor and epithet. சிமிலினா ரெண்டு வேறு விஷயத்தை வந்துட்டு ஒப்பிட்டு பேசுகிறது, கம்பேர் பண்ணுறது. லைக் அண்ட் ஆஸ் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஹீ இஸ் ஆஸ் பிரேவ் அஸ் இல்லைன்னா இவன் சிங்கத்தை போல தைரியமானவன் அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு பெண்ணை தேனீக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்க, எப்போவுமே பிஸியாக இருப்பான்ட்டு. அப்புறம் ஃபிட்ஸ் லைக் ஏ க்ளவுஸ். More examples: as busy as a bee, as light as a feather, sleep like a log, oh my love is like a red rose, the stars sparkle like a diamond on a velvet cloth. ஸோ எப்படி அதை மின்னுது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் வந்து the child was as quiet as a mouse during the play. மெட்டாஃபர்னா டைரக்ட் கம்பேரிசன், சேயிங் ஒன் திங் இஸ் another without like or as. ஸோ மெட்டாஃபரில் எப்போவுமே சிம்பிள் டென்சஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் வந்துட்டு கம்பேர் பண்ணுவாங்க டைரெக்டாகவே. ஷீ இஸ் ஏ லயனஸ், பாருங்கள் அவள் ஒரு பெண் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் ஆர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து த சன் வாஸ்ன்றதை யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டன் ரூல்ஸ் ஃபார் ஸ்பாட்டிங் த மெட்டாஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். ஆஃபன் யூஸிங் த வேர்ஸ் இஸ், ஆம், ஆர், பாஸ் அண்ட் வேர், இதை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிமிலி பார்த்தீங்கன்னா கம்பேரிசனுக்காக யூஸ் பண்ணுறாங்க, யூஸிங் ஆஸ் அண்ட் லைக். மெட்டஃபர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷனுக்காக. ஹீ இஸ் எ லயனா ஹிஸ், ஆம், ஆர் அந்த சிம்பிள் டென்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இன்டெரக்டாக கம்பேர் பண்ணுறாங்க. பாடத்தில் உவமை அணி, உருவக அணி இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணுங்கள். சிமிலி அண்ட் மெட்டஃபருக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற இந்த வேர்ட்ஸ் கூட மெட்டஃபர்ஸாக தான் இருக்கும் நிறையா. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். டைமை வந்து மணியோடு கம்பேர் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம செலவிடுறதை பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக. லைஃப் இஸ் ஏ ரோலர் கோஸ்டர், லைஃப்பில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதை தான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஹீ இஸ் ஏ ஹார்ட் ஆஃப் கோல்டு. ஆஃப் கோல்ட்னா தங்கமான மனசை தான் சொல்கிறாங்க, அது வந்து தங்கம் அந்த கோல்டை சொல்லலை. ஷீ இஸ் ஏ நைட் அவள்னா நைட்டு முழிச்சிட்டு இருக்கதை தான் பேசுகிறாங்க, அவள் பேர்டு இல்லை. சிமிலியில் பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஆஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் மெட்டஃபரில் அப்படி கிடையாது. மெட்டஃபர் பாருங்கள், வந்து ஒவ்வொரு இதை ரீசனோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ்னா அது ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது, அதுக்கு அழகு சேர்த்து சொல்கிறது. த ஸ்னோ வாஸ் எ ஒயிட் பிளாங்கெட் கவரிங் த டவுன், த ஸ்டார்ஸ் வேர் ஸ்பார்க்லிங் டைமண்ட்ஸ் இன் த ஸ்கை, த தண்டர் வாஸ் எ மைட்டி லயன் ரோரிங் இன் த டிஸ்டன்ஸ், த விண்ட் வாஸ் எ விஸ்லிங் கோஸ்ட் த்ரூ த ட்ரீஸ். எப்படின்னா சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டாபிக் எபித்தட். இல்லை தான் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. எப்படின்னா த டிஸ்கிரிப்டிவ் வேர்ட் ஆர் ப்ரைசஸ் ஆடட் டு எ நேம் டு ஹைலைட் எ குவாலிட்டி. போயிட் யூசஸ் எ நெகட்டிவ் மேப். நெக்ஸ்ட்டு நிக் நேம் ஆர் டிஸ்கிரிப்டிவ் டேக், ஒரு பட்டப்பேர் மாதிரி வச்சு அந்த பர்சனையும் அந்த பொருளையும் வச்சு கம்பேர் பண்ணுறது, அந்த ஏரியாவையும் கம்பேர் பண்ணுறது பேர் தான் நிக் நேம். எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்க சிமிலி, மெட்டஃபர் அண்ட் ப்ளஸ் இந்த எபித்தட்டோட கம்பேர் பண்ணி ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். இந்த கம்பேரிசனில் பாருங்கள், சிமிலி ஹீ இஸ் லைக் எ லெவன், அவன் வந்து லயன் மாதிரி அப்படின்றாங்க. மெட்டஃபரில் பாருங்கள், ஹீ இஸ் எ லயன், இதையும் ஒப்பிட்டு தான் பேசுகிறாங்க. ஹீ இஸ் எ லயன்னா அவன் லயன் மாதிரி. எபித்தட்னா ரிச்சர்ட் த லயன் ஹார்ட்னா அது அவனோட கேரக்டர் பேசுகிறாங்க. ட்ரைட்னா கேரக்டர், ஓகேவா. லயன் ஹார்ட்டட் அப்படின்னா பிரேவ் அண்ட் கரேஜ் தான் மீன் பண்ணுறாங்க, ஓகேவா. தைரியம் உள்ளவன் அப்படின்றத அவங்க வந்து சொல்ல வராங்க. ஹானஸ்ட் ஏப் அப்படின்றது யூஎஸ் பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கனோட நிக் நேம். நேம் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஹானஸ்டான இது நேர்மையானவன், நம்பிக்கையானவன். ஸோ அதனால் வந்துட்டு ஆப்ரஹாம் லிங்கனுக்கு அந்த பேர் வச்சாங்க. கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்ன்றது ஒரு நெகட்டிவ் வைப்பில் சொல்கிறது. ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் அபவுட் த ஸ்ட்ரீட், எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு.
திஸ் லாங் எபித்தட் லேபிள்ஸ் த என்டையர் சிட்டி பை ரெசிடென்ட்ஸ் inability டு பி ஹாப்பி. அதாவது என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து திருப்தியாகவே இருக்காது. ஸோ ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. கிரேட் அண்ட் புக்கில் இருக்க இந்த போயம் நேம் த கிரம்பிள் ஃபேமிலி. இது வந்து அந்த கிரம்பிள் ஃபேமிலினா அந்த ஃபேமிலியோட நே லீகல் நேம் கிடையாது. இது ஜஸ்ட் நிக் நேம் வச்சுருக்காங்க. எதனாலனா அவங்க வந்து என்ன சொன்னாலும் வந்து இந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எதுவுமே வந்து திருப்தி ஆக மாட்டாங்க, சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டாங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணாலும் ஒரு க்ரீடியாக இருப்பாங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று இன்னொன்று வேணும் பேராசைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இப்படி பேர் வந்துச்சு. சின்ன அட்வைஸ், போயமை பொறுத்த வரையில் புரிஞ்சுட்டு படிங்க. ஒரு ஃபஸ்ட்டு 2 போயம் வந்து கொஞ்சம் டிப்பிக்கலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ டிக்ஷனரிலாம் யூஸ் பண்ணி நல்லா புரிஞ்சுட்டு படிங்க. அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேராஃப்ரைஸ் பண்ணதுக்கு. டிஸ்கிரிப்டிவ் நேச்சர் எபித்தட்னா இந்த சீ, ஸ்கை, சன், மூன் இந்த இயற்கையான அழகை வந்து ரசித்து அவங்க ஒரு ஒரு போயம் நிலையில் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு ஒரு நேம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் எபித்தட்டில் பாருங்கள், ஃபேமஸ் டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபேமஸ் பர்சன்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அலெக்சாண்டருக்கு வந்து த கிரேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மார்கரெட் தச்சருக்கு வந்து அயன் லேடி. மகாத்மா காந்தி வந்து ஃபாதர் ஆஃப் நேஷன் கூப்பிடுவோம். சரோஜினி நாயுடுன்றது நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து ப்ராக்டிஸாகவும் பண்ணுங்கள். எது சிமிலி, எது மெட்டஃபர், எது எபித்தட் கண்டுபிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஒரு 10 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஃபைனல் டிப்ஸ். மோஸ்ட்லி கன்ஃபியூஷன் இந்த இடத்துல தான் வரும். மெட்டஃபரில் பாருங்கள், ஹீ இஸ் லைன் இன் த ஃபைட். ஒரு சண்டைன்னு வந்துட்டுன்னா ஒரு சிங்கம் மாதிரியே இருப்பான் அப்படின்றாங்க. எபித்தட்டில் பாருங்கள், அட்ஜெக்டிவ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஒரு நேமுக்கு முன்னாடி அவங்களோட புனைப்பெயரை. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வாஸ் வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து மெட்டஃபர். செகண்ட் வந்து பாருங்கள், ஸ்விஃப்ட் ஃபூட்டட் ரன்னர்னா அவங்களோட புனைப்பெயர். அவங்களுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க ரொம்ப வேகமாக ஓடுறதுனால. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஹர் ஸ்மைல் ஹேஸ் பிரைட்டர்ஸ் அப்படின்றதுனால அது வந்து என்னது சிமிலி. இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதான் ஆன்சர்ஸ், செக் பண்ணிக்கோங்க. பார்ட் 2ல அதர் டைப் ஆஃப் டிவைசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.